ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பி 2025இல் எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் நம்ம பல்வேறு வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இதில் இருக்குது. இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். சரி, இப்போது இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் பொறுத்த அளவுக்கு எத்தனை மார்க்கு நம்மளுக்கு கேட்பாங்கன்னு தெரியும். 30 மார்க்கு, ஜிகேவில் ஒரு 10. அப்போ இதில் நம்ம 30 மார்க்கில் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னாக்கா எஜுகேஷன்ஸை விட சைக்காலஜி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வரும். புரியுதுங்களா? இப்போ 30 கொஷின்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னாக்கா சைக்காலஜியில் மினிமம் 50 கொஷின் வந்துடும். அதாவது நான் சொல்கிறது என்னன்னாக்கா மினிமம் 50 வந்துடும். எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜியை விட கம்மியான பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு வினாக்கள் வரும். புரியுதுங்களா? ஆனால் ரெண்டுமே முக்கியம், இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி நீங்கள் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைக்காலஜி சிலபஸை மேக்ஸிமம் டிஆர்பியில் கேட்கப்படுற பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஓ சிலபஸாக இருக்கட்டும், அல்லது டிஎன்டெட் பேப்பர் அதனுடைய சைக்காலஜி சிலபஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 90% அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் பிஜிடிஆர்பியினுடைய எஜுகேஷன் சைக்காலஜியுடைய சிலபஸ். இப்போ இதில் யூனிட் 4 சைக்காலஜி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5 சைக்காலஜி, யூனிட் 6 இது மூணுமே பியூர்லி சைக்காலஜி யூனிட்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 1, 2, 3 அடுத்தது பார்க்கும்போது 7 and 8 இது எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தமான யூனிட்டுகள், அதாவது கல்வி புதுமைகள். 4, 5, 6 இது மூணுமே பியூர் சைக்காலஜி. இந்த பியூர் சைக்காலஜி யூனிட்ஸ் தான் பியூ எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க, அதே போல் டிஎன்டெட் இதுலேயும் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த 3 யூனிட் இருக்குது பாருங்களா, இந்த 3 யூனிட்டோடைய ரிலேட்டடான அந்த பிஓ எக்ஸாம்லேயும் டெட்டுடைய அதனுடைய சிலபஸில் மேக்ஸிமம் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதன் ஓரியன்டாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக சைக்காலஜியில் பொறுத்த அளவுக்கு அந்த 30ல் சைக்காலஜி சொல்கிறேன் நான் 30ல் 20+ மார்க்காவது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சைக்காலஜி மட்டுமே ப்ரிப்ரேஷன் பண்ணாக்கா இந்த அளவுக்கு மார்க் வரும். நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக வரும் பிஜிடிஆர்பியில் நம்ம வெற்றி பெறுவது உறுதி தான். புரியுதுங்களா? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போதைக்கு வெற்றியை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு மிக சிறந்த வழி. அந்த வகையில் இந்த மாதிரி வரும் பிஜிடிஆர் சைக்காலஜி சம்மந்தமான கொஷின்ஸ் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் பிஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஷின்ஸு, அதே போல் டிஎன்டெட்டில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஷின்ஸு, இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஓரியன்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா நிச்சயம் வெற்றி உறுதி. புரியுதுங்களா? மீண்டும் வேறொரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.